J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 3, The Burrow. ஹாரி அப்பதான் ரானோட வீட்டை முதல் முறையா பார்த்தான். அதை பார்க்க கல்லால கட்டப்பட்ட ஒரு தொழுவம் மாதிரி தான் இருந்தது. ஆனா எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் எல்லாம் இங்கொன்னும் அங்கொன்னுமா ஒட்டி வச்ச மாதிரி பல அடுக்கு உயரமா, அதே சமயம் குறுகலா, மேஜிக் மூலமா தான் இது சாத்தியப்படும் அப்படின்னு ஹாரிக்கும் உறுதியா தோணுச்சு. 4 இல்ல 5 சிம்னிஸ் உயரத்துல இருந்த சிகப்பு கூரை மேல முளைச்சிருந்தது. என்ட்ரன்ஸ்ல ஏற்ற இறக்கத்தோட ஒரு சைன் போர்டு த பர்ரோன்னு எழுதியிருந்தது. முன்வாசலை ஒட்டி ரொம்ப துருப்பிடிச்சு போன ஒரு கால்ரனும் வெல்லிங்டன் பூட்ஸும் செதறி கடந்தது. ஏகப்பட்ட பழுப்பு நிற கோழிகள் அங்கிருந்த காலி இடங்கள்ல குண்டு குண்டா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. ரொம்ப பிரமாதமாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே இட்ஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு ஹாரி ரொம்ப சந்தோஷமா பிரைவேட் டிரைவை பத்தி யோசிச்சபடியே சொன்னான். எல்லாரும் கார்ல இருந்து இறங்குனாங்க. நம்ம சட்டுன்னு மேலே போயிடலாம் அப்படின்னு சொன்ன ஃப்ரெட், அம்மா நம்மளை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கீழே கூப்பிடுற வர காத்திருப்போம். சரியா அந்த சமயம் ரான், நீ கீழே ஓடி போய் அம்மா நைட்டா யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லணும். அம்மாவும் ஹாரியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அப்புறம் நம்ம கார்ல பறந்து போனது யாருக்குமே தெரிய போறதில்ல. ரைட் அப்படின்னு சொன்ன ரான், கமான் ஹாரி, நான் எங்க தூங்குவேன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சப்பவே அவனோட முகம் கொடூரமான பச்சை கலர்ல மாறுச்சு. அவனோட கண்ணு வீட்டையே நினைச்சு பார்த்துச்சு. மத்த 3 பேரும் கூட அலறி அடிச்சுட்டு போய் நின்னாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி வீட்டு முன்னாடி இருந்த வெட்ட வெளிய கடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. கோழிகள்லாம் செதறி அடிச்சு பறந்து ஓடுச்சு. குள்ளமான குண்டான இரக்க முகத்தோட ஒரு பெண்மணி. அந்த முகத்துல கூரிய பல்லோட ஒரு புலியோட மூர்க்கம் எப்படி வந்ததுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படின்னா ஃப்ரெட். ஐயையோ அப்படின்னா ஜார்ஜ். மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க முன்னாடி வந்து 2 கையையும் இடுப்புல வச்சுக்கிட்டு குற்ற உணர்ச்சியோட இருந்த முகங்களை ஒன்னா வரிசையா பார்த்தாங்க. அவங்க அணிஞ்சிருந்த பூ போட்ட ஏப்ரனோட பாக்கெட்ல மந்திரக்கோள் வெளியில நீட்டிட்டு தெரிஞ்சது. சோ அப்படின்னு அவங்க கேட்டதும், மார்னிங் மாம் அப்படின்னு ஜார்ஜ் ரொம்ப தன்னம்பிக்கையோட ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொன்னான். நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி ரொம்ப உக்கிரமா கிசுகிசுத்தாங்க. சாரி மாம், ஆனா நாங்க மிஸ்ஸஸ் வீஸ்லியோட 3 பசங்களுமே அவங்கள விட ரொம்பவே உயரமா இருந்தாங்க. ஆனா அவங்களோட கோவத்துக்கு முன்னாடி பயந்து பம்மி போய் தான் நிக்க வேண்டியதா போயிடுச்சு. பெட்டு எம்டியா இருக்கு, ஒரு நோட் இல்ல, காரை காணும், எங்கேயாவது போய் மோதி இருந்தீங்கன்னா கவலையில எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு அக்கறை இருக்கிறது இல்ல. இப்படி ஒரு பிள்ளைங்களை யாரும் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. முதல்ல உங்க அப்பா வீட்டுக்கு வரட்டும். பில், பர்சி, சார்லி யாருமே எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்ததே இல்ல. பெர்ஃபெக்ட் பர்சி அப்படின்னு ஃப்ரெட் முணுமுணுத்தான். பர்சியோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்ட அப்படின்னு கத்துனபடியே மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்களோட விரலை ஃப்ரெட்டோட நெஞ்சில வச்சு அழுத்தி சொன்னாங்க. நீங்க செத்தே போயிருப்பீங்க. யாரு கண்ணையாவது பட்டிருந்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு வேலை கூட போயிருக்கும். மணிக்கணக்கா திட்டி தீர்த்ததுக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் வீஸ்லி தன்னைத்தானே சத்தமா ஒரு தடவை நொந்துக்கிட்டு பயந்து பதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த ஹாரி பக்கம் திரும்பினாங்க. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹாரி டியர், உள்ளவா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி வீட்டை நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பிச்சப்போ ஹாரி ரொம்ப பதட்டமா ரானை ஒரு தடவை திரும்பி பார்த்தான். அவன் உற்சாகமூட்டுற வகையில தலையசைச்சதும் எல்லாரும் மிஸ்ஸஸ் வீஸ்லியை தொடர்ந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. கிச்சன் ரொம்ப குட்டியா, சொல்ல போனா நெருக்கடியா இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கு நடுவுல ஒரு வுட்டன் டேபிளும் சேர்ஸும். ஹாரி சேரோட நுனியில உட்காந்து சுத்தி முத்தி பார்த்தான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு விசார்ட் ஹவுஸை பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு முள்ளோட சுவர்ல தொங்கிக்கிட்டு இருந்த கடிகாரத்துல எண்களும் இல்லை. அதுக்கு பதிலா கடிகாரத்தோட விளிம்புல டைம் டு மேக் டீ, டைம் டு ஃபீட் சிக்கன்ஸ், அப்புறம் யூ ஆர் லேட் அப்படின்னு வினோதமா விதவிதமா எதோ எழுதியிருந்தது. கிச்சன் அலமாரியில புத்தகங்கள் அடுக்கடுக்கா 3 வரிசையில வைக்கப்பட்டிருந்தது. புக்ஸோட டைட்டில்ஸ் எல்லாம் சாம் யோர் ஓன் சீஸ், என்சான்மென்ட் இன் பேக்கிங், 1 மினிட் ஃபீஸ்ட், இட்ஸ் மேஜிக்னு விதவிதமா என்னென்னவோ. கிச்சன் சிங்க் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பழைய ரேடியோட சத்தம் ஹாரியோட காதுல விழுந்தது. அதுல ஒரு அறிவிப்பு, அடுத்து வருவது Witching Hour with the popular singing sorceress Celestina Warbeck. மிஸ்ஸஸ் வீஸ்லி கடாமுடான்னு சத்தத்தோட வேகமா கண்ணா பின்னான்னு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சபடியே அவங்களோட 3 பசங்களையும் பார்த்து முறைச்சபடியே சாசேஜஸை ஃப்ரையிங் பேன்ல போட்டுட்டு இருந்தாங்க. குறுக்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல, இப்படியெல்லாம் நடந்துப்பாங்களான்னு என்னால நம்ப கூட முடியல அப்படின்னு முணுமுணு போட, நான் உன்னை எதுவும் குத்த சொல்லல ஹாரி டியர் அப்படின்னு சொன்னபடியே 7-8 சாசேஜஸ் அவன் பிளேட்ல அடுக்கிட்டு இருந்தாங்க. ஆர்த்தரும் நானும் உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வெள்ளிக்கிழமை வர பார்க்கலான்னு, ஒருவேளை ரான் அனுப்பின கடிதத்துக்கு நீ பதில் அனுப்பலன்னா நாங்களே நேரா வந்து உன்னை கூட்டிட்டு வரலான்னு நேத்தி ராத்திரி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்.
ஆனா அதுக்குள்ளேயே ஒரு இல்லீகல் ஃப்ளையிங் கார் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு நடுவுல பறந்து போறதை யாராவது பார்த்திருந்தா என்ன ஆகியிருக்கும். அவங்க ரொம்ப சகஜமா கையில இருந்த மந்திரக்கோல சிங்க் நோக்கி அசைச்சதும் கலகல சத்தத்தோட பாத்திரம் கழுவுற வேலை தானாவே நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு கொஞ்சம் வானம் மேகமூட்டத்தோட இருக்குல்லம்மா அப்படின்னு ஃப்ரெட் சொன்னதும், நீ வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி வேகமா சொன்னாங்க. அவங்க அவனை பட்டினி போட்டு வச்சிருந்தாங்க மாம் அப்படின்னு ஜார்ஜ் சொன்னான். நீயும் வாயை மூடலாம் அப்படின்னு சொன்ன மிஸ்ஸஸ் வீஸ்லியோட குரல் ஹாரிக்கு பிரெட்ல பட்டர் தடவிக்கிட்டு இருந்ததாலேயோ என்னவோ கொஞ்சம் மென்மையா இருந்தது. சரியா அந்த நேரம் பார்த்து நீளமான நைட் ட்ரெஸ் போட்டு சிகப்பு முடியோட சின்னதா ஒரு உருவம் கிச்சனுக்குள்ள வந்ததும் பேச்சு திசை திரும்பிச்சு. ஆனா மெல்லிய குரல்ல வீல்னு ஒரு கத்து கத்திட்டு அந்த உருவம் டக்குன்னு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. மெதுவான குரல்ல ரான் ஹாரி கிட்ட, ஜென்னி என் தங்கச்சி இந்த சம்மர் ஃபுல்லா அவ உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னான். ஆமா, அவளுக்கு உன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணுமா ஹாரி அப்படின்னு ஃப்ரெட் சொல்லி பல்ல காட்டி சிரிச்சது அவங்க அம்மா கண்ணுக்கு பட்டதும் டக்குன்னு தலையை கீழே குனிஞ்சு தட்டுல இருக்கிறத மறுவார்த்தை பேசாம சாப்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 4 பேர் தட்டும் காலி ஆகுற வர அங்க யாருமே அதிகம் பேசிக்கல. ஆச்சரியப்படுற வகையில எல்லாரும் சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு கொட்டாவி விட்டபடியே ஃப்ரெட் சொல்லிட்டு கையில இருந்த நைஃபையும் ஃபோர்க்கையும் கீழே வச்சுட்டு நான் பெட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே, நீ பெட்டுக்கு போக போறதில்ல அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொன்னாங்க. ராத்திரி முழுக்க தூங்காம முழிச்சிருந்தது உன்னோட தப்பு. நீ இப்ப எனக்காக கார்டனுக்கு போய் டீனோம் பண்ண போற. கட்டுக்கடங்காத வகையில அதுங்க மறுபடியும் பெருகி போயிடுச்சு. ஹோமாம், நீங்க 2 பேரும் தான் அப்படின்னு ரானையும் ஜார்ஜையும் பார்த்து சொன்னாங்க. ஹாரி, நீ பெட்டுக்கு போ. நீயா இவனுங்களை அந்த கார் எடுத்துட்டு வர சொன்ன? ஆனா ஹாரி ரொம்ப வேகமா, நான் ரானுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இதுவரை டீனோமிங்னா என்னன்னு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னான். தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டியர், ஆனா அது ஒரு டல்லான வேலை அப்படின்னு சொன்ன மிஸ்ஸஸ் வீஸ்லி, சரி லாக்ஹார்ட் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் வீஸ்லி ஒரு கனமான புக்கை கிச்சன் அலமாரியில இருந்து எடுத்தாங்க. அதை பார்த்து புலம்ப ஆரம்பிச்ச ஜார்ஜ், மாம் எங்களுக்கு கார்டன்ல எப்படி டீனோம் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஹாரி மிஸ்ஸஸ் வீஸ்லி கையில இருந்த புக்கோட கவரை பார்த்தான். புக்குக்கு குறுக்க ஃபேன்சியான கோல்ட் லெட்டர்ஸ்ல கில்டராய் லாக்ஹார்ட்ஸ் கைட் டு ஹவுஸ் ஹோல்ட் பெட்ஸ்னு எழுதியிருந்தது. கூடவே ஒரு பெரிய புகைப்படம். ரொம்பவே அழகான ஒரு விசார்ட் அலையலையா பொன்னிற முடியும் பளிச்சுன்னு நீல நிற கண்களோடவும் இருந்தாரு. விசார்டிங் போர்டில் இருக்கிற புகைப்படங்கள் தான் நகருமே. ஹாரியோட எண்ணப்படி அந்த புத்தகத்துல இருந்த கில்டராய் லாக்ஹார்ட்ங்கிற விசார்ட் அங்க இருந்த அத்தனை பேரையும் பார்த்து கண்ணை சிமிட்டி சிரிச்சாரு. மிஸ்ஸஸ் வீஸ்லியும் கண் கொட்டாம அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹோ, ஹீஸ் மார்வலஸ் அப்படின்னு சொன்ன அவங்க, அவருக்கு ஹவுஸ் ஹோல்ட் பெட்ஸை பற்றி எல்லாமே தெரியும், இது ஒரு அற்புதமான புக்கு, அம்மாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஃப்ரெட்டு கொஞ்சம் கிசுகிசுப்பான குரல்ல சொன்னான். என்ன, அது கொஞ்சம் சத்தமான கிசுகிசுப்பா போயிடுச்சு. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசாத ஃப்ரெட் அப்படின்னு சொன்ன மிஸ்ஸஸ் வீஸ்லியோட கண்ணம் ஆனால் செவந்து தான் போயிருந்தது. ஆல்ரைட், லாக்ஹார்ட்டை விட உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நான் கார்டன் திரும்பி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ ஒரு நோம் கண்ணில் பட்டாலும் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கொட்டாவி விட்டுக்கிட்டே புலம்புனபடி வீஸ்லிஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. ஹாரியும் அவங்கள பின்தொடர்ந்தான். கார்டன் நல்லா பெருசாக இருந்தது. ஹாரியோட கண்ணுக்கு கார்டன்னா இப்படி தான் இருக்கணும்னு தோணுச்சு. டர்ஸ்லிஸ்க்கு நிச்சயமாக இது பிடிக்காதா இருக்கும். இங்கே நிறைய களை செடிகள் மண்டி இருந்தது. புற்கள் வெட்டிவிட வேண்டி இருந்தது. ஆனா அங்க இருந்த சுவரை சுத்தி பிரம்மாண்டமான மரங்கள் சூழ்ந்திருந்தது. ஹாரி பாத்திராத நிறைய தாவரங்கள் இருந்தது. பெரிய குளம் முழுக்க ஒரே தவளைங்க. புல்தரையை கடந்து போனபடியே மக்கள் கார்டன்ஸ்லயும் கார்டன் நோம்ஸ் இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்டபடியே வந்தான். ஆமா, அவங்க எதை கார்டன் நோம்ஸ்னு சொல்லுவாங்களோ நானும் அதை பார்த்துருக்கேன். குட்டியா குண்டா கிறிஸ்மஸ் தாத்தா மீன் பிடிக்கிற தூண்டுல கையில வச்சுக்கிட்டு அதை தானே சொல்ற அப்படின்னு ரான் கேட்டுக்கிட்டே ஒரு பெரிய புதற்குள்ள தலையை விட்டு கீழே குனிஞ்சான். உடனடியா பயங்கர கத்தல் சத்தம். அந்த முழு புதரும் ஆட்டம் கண்டு போச்சு. ரான் நிமிந்து நின்னான். இதுதான் நோம் அப்படின்னு சலிப்பா சொன்னான். கெட் ஆஃப் மீ, கெட் ஆஃப் மீ அப்படின்னு அந்த நோம் வீச் வீச்சுன்னு கத்துச்சு. அது பார்க்க கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி எல்லாம் சுத்தமா இல்ல. குட்டியா மடிப்பு மடிப்பான தோலோட உருளைக்கிழங்கு மாதிரி வழவழன்னு பெரிய மொட்டை மண்டை. ரான் அதை தூக்கி பிடிச்சு கையை உயர்த்தினதும் அதோட மொரட்டு குட்டி பாதங்களால அவன் கையை உதைச்சது. அதோட கணுக்கால பிடிச்சு உயர்த்தி பிடிச்சான். இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னபடியே அந்த நோமை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சு கரகரன் சுத்தி வீசி எறிஞ்சான். ஹாரி முகத்துல இருந்த அதிர்ச்சியை பார்த்து ரான் உடனே, இது அதுங்களுக்கு ஒன்றும் வலிக்காது. அப்பதான் தலை சுத்தி போய் மறுபடியும் அதுங்களோட பொந்து எங்க இருக்குன்னு தேடி வர முடியாது.
அப்படி சொன்னபடியே ஒரு நோமோட கணுக்கால பிடிச்சு அவங்க வீட்டு புல்வேலியை தாண்டி 20 அடி தூரத்துல காத்துல வீசி எறிஞ்சான். ஐயோ பாவம் அப்படின்னு சொன்ன ஃப்ரெட், என்னோடது பாரு, மரத்தை தாண்டி போய் விழுதா இல்லையான்னு. இந்த நோம்ஸ்க்காக பாவப்படக்கூடாதுன்னு ஹாரி சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டான். அவன் பிடிச்ச ஃபர்ஸ்ட் நோமை பத்திரமா கொண்டு போய் புல்வெளியை தாண்டி விட்டுட்டு வரலான்னு அவன் நினைச்சதை எப்படியோ அதுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதோட கூர்மையான பல்லால ஹாரியோட விரலை நறுக்குன்னு கடிச்சிடுச்சு. கையில இருந்து அதை உதறி விடவே பெரிய பாடா போயிடுச்சு. வாவ் ஹாரி, 50 அடி தூரம் இருக்கும் போல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் முழுசையும் நோம்ஸ் பறந்து பறந்து அடைச்சிடுச்சு. 5-6 நோம்ஸை ஒரே தடவையில கையில பிடிச்சுக்கிட்டு ஜார்ஜ் சொன்னா, அதுங்களுக்கு ரொம்ப அறிவெல்லாம் கிடையாது. டீனோம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே குபு குபுன்னு எல்லாம் வெளியில வரும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் போய் பதுங்கிடும். சீக்கிரமே சோர்ந்து போய் தோலை தொங்க போட்டுக்கிட்டு நோம்ஸ் எல்லாம் தோட்டத்துக்கு அப்பால எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருந்தது. எப்படியும் இதுங்கெல்லாம் திரும்பி வந்துடும் அப்படின்னு புல்வேலியை தாண்டி கண்ணுக்கு மறைஞ்சு போய்கிட்டு இருந்த நோம்ஸை பார்த்தபடியே ரான் சொன்னான். அதுங்களுக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா வேற அதுங்கள்ட்ட ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறாரு. அவருக்கு இதுங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபன்னியா இருக்கு போல. அப்படி பேசிட்டு இருந்தப்பவே கதவு திறக்கிற சத்தம் கேட்டது. அவர் வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு அப்படின்னு ஜார்ஜ் கத்துனான். கார்டன்ல இருந்து கிளம்பி எல்லாரும் வீட்டை நோக்கி ஓடுனாங்க. மிஸ்டர் வீஸ்லி கிச்சன் சேர்ல வந்து தொப்புன்னு உட்காந்து கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துருந்தாரு. அவர் ஒரு ஒல்லியான மனிதர். சீக்கிரமே வழுக்க விழுந்துடும் போல இருந்தது. தலையில இருந்த கொஞ்ச நஞ்ச முடியும் அவரோட பிள்ளைகளை போலவே சிகப்பு நிறத்துல இருந்தது. அவர் அணிஞ்சிருந்த நீளமான பச்சை நிற அங்கியில படிஞ்சிருந்த தூசி அவரோட நீண்ட பயணத்தை சுட்டி காமிச்சது. டீ போட்ட கையில பிடிச்சபடியே வாட்டர் நைட் அப்படின்னு அவரை சுத்தி உக்காந்துருந்தவங்க கிட்ட முணுமுணுத்தாரு. மொத்தமா 9 ரைட்ஸ். ஒரு வயசான மந்திரவாதி நான் அசந்த நேரமா பார்த்து என் மேல மந்திரம் வேற போட பார்த்தான். கடகடன் டீயை குடிச்ச மிஸ்டர் வீஸ்லி ஒரு பெருமூச்சு விட்டாரு. ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா டேட் அப்படின்னு ஃப்ரெட் ஆர்வமா கேட்டான். எனக்கு கிடைச்சதெல்லாம் சுருங்கி போற டோர் கீஸும் கடிக்கிற கெட்டிலும் தான் அப்படின்னு கொட்டாவி விட்டபடியே மிஸ்டர் வீஸ்லி சொன்னாரு. அப்புறம் என் டிபார்ட்மெண்ட்க்கு சம்மந்தம் இல்லாத சில பொருள்கள், அதை விசாரணைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சுருங்கி சின்னதா போற சாவியினால யாருக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு ஜார்ஜ் கேட்டான். அதெல்லாம் சும்மா மக்கிள்ஸை குழப்பறதுக்காக தான். அவங்க கிட்ட அந்த சாவியை விற்பாங்க. ஆனா அது சுருங்கி போகுதுன்னா அதை யாருமே உணர மாட்டாங்க. சாவியை காணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனா என்னென்ன பொருள் மேலெல்லாம் மந்திரம் போடுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க நம்பவே மாட்டீங்க. உதாரணத்துக்கு கார்ஸை சொல்லலாமா அப்படின்னு கேட்டபடியே ஒரு நீளமான குச்சியை கத்தி கணக்கா கையில வச்சுக்கிட்டு மிஸ்ஸஸ் வீஸ்லி வந்து நின்னாங்க. மிஸ்டர் வீஸ்லியோட கண்கள் அகல விரிஞ்சது. குற்ற உணர்ச்சியோட அவரோட மனைவியை திரும்பி பார்த்தாரு. கார்ஸா மாலி டியர்? ஆமா ஆர்த்தர், கார்ஸ் தான். பாருங்க, ஒரு மந்திரவாதி ஒரு துருப்பிடிச்ச காரை வாங்கி அவரோட மனைவி கிட்ட இதை பிரிச்சு பார்த்து எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாராம். ஆனா உண்மையா என்ன பண்ணாரு? அதை பறக்க வைக்க மந்திரம் போட்டாரு. மிஸ்டர் வீஸ்லி கண்களை இமைச்சு பார்த்தபடி நின்னாரு. வெல் டியர், உனக்கே தெரியும் அவர் சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனாலும் அவர் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சட்டத்துலேயும் சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அவருக்கு அதை பறக்க வைக்கணுன்ற எந்த எண்ணமுமே இல்லாதப்போ அதால் எப்படி பறக்க முடியும்? ஆர்த்தர் வீஸ்லி, சட்டத்தை நீங்கள் எழுதினப்பவே லூப் ஹோல்ஸும் சேர்ந்து வந்திருக்குமோ அப்படின்னு கத்துன மிஸ்ஸஸ் வீஸ்லி, ஷெட்டில் கிடக்கிற உங்களோட மக்கள் குப்பைகளையே கட்டிக்கிட்டு அழுங்க. அப்புறம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், பறக்கவே போகிறதில்லன்ற எண்ணத்தில் நீங்கள் மந்திரம் போட்ட அந்த காரில் இன்னைக்கு காலையில் ஹாரி கிளம்பி வந்திருக்கான். ஹாரியா? யார் அது? எந்த ஹாரி அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹாரியை பார்த்ததும் குதிச்சு எழுந்து நின்னாரு. குட் லார்ட், ஹாரி பாட்டர், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரான் உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கான். உங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார்ல ஹாரி வீட்டுக்கு பறந்து போய் நேத்து ராத்திரி தான் திரும்பி வந்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்லலான் இருக்கீங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கத்துனாங்க. அப்படியா? நிஜமாவா அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. அது நல்லா ஓடுச்சா? ஆனா மிஸ்ஸஸ் வீஸ்லி கண்ல இருந்து வந்த கோபக்கணல்கள் சுட்டதால தப்பு பசங்களா, ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னாரு. அவங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கட்டும் அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட முணுமுணுத்தான். மிஸ்ஸஸ் வீஸ்லியோட கோபம் மேலும் மேலும் பெருசாகிக்கிட்டே போச்சு. நீ வா, நான் என்னோட பெட்ரூம் காட்டுறேன். கிச்சன்ல இருந்து நழுவி ஒரு குறுகலான பாதை வழியா ஒரு நேர்த்தியற்ற படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சாங்க. படிக்கட்டுகளோட 3வது திருப்பத்துல ஒரு கதவு திறந்து கிடந்தது. பளிச்சுன்னு பழுப்பு நிற கண்கள் ஹாரியை பார்த்தது அவன் கண்ணுல பட்டதும் டக்குன்னு கதவு திரும்ப மூடிக்குச்சு. ஜென்னி தான் அப்படின்னு சொன்ன ரான், அவ எப்ப இவ்வளோ கூச்ச சுபாவமா மாறினான்னு தெரியவே இல்லை. பொதுவா அவ வாயை மூடவே மாட்டா. மேலும் 2 படிக்கட்டு திருப்பத்துக்கு அப்புறமா ஒரு கதவை வந்து சேர்ந்தாங்க. பெயிண்ட் உறிஞ்சு வந்துட்டு இருந்த ஒரு பெயர் பலகையில ரொனால்ட்ஸ் ரூம்னு எழுதி இருந்தது.
ஹாரி உள்ள நுழைஞ்சான். சரிவான அந்த சீலிங் ஹாரியோட தலையை கிட்டத்தட்ட தொட்டுச்சு. அந்த இடத்த பார்க்க ஏதோ ஒரு உலைக்களம் மாதிரி தான் இருந்தது. அங்க இருந்த எல்லாமே அடர் பழுப்பு நிறத்துல இருந்தது. மெத்தை துணி, சுவர், ஏன் மேற்கூரை கூட. அப்புறம்தான் ஹாரி கவனிச்சான், அந்த ரூம்ல இருந்த பழைய வால்பேப்பர்ஸ் ஃபுல்லா ஒரே 7 விட்சஸ் அண்ட் விசார்ட்ஸா இருந்தாங்க. எல்லாருமே பளிச்சுன்னு பழுப்பு நிற ரோப்ஸ் அணிஞ்சிருந்தாங்க. கையில ப்ரூம்ஸ்டிக்கோட உற்சாகமா கையசச்சபடியே. உன்னோட குவிட்டிச் டீமா அப்படின்னு ஹாரி கேட்டான். த சட்லி கேனன் அப்படின்னு ரான் அவனோட மெத்தை விரிப்பை சுட்டி காமிச்சபடியே சொன்னான். அதுல பிரம்மாண்டமான 2 சீஸும் வேகமா வர கேனன் பாலும். 9th in the league. ரானோட ஸ்கூல் ஸ்பெல் புக்ஸ் எல்லாம் ஒரு மூலையில கண்ணா பின்னான்னு கடந்தது. இன்னொரு பக்கம் காமிக்ஸ், த அட்வென்ச்சர் ஆஃப் மார்டின் மேக் த மேட் மக்கிள்னு போட்டு. ஜன்னலை ஒட்டி ஒரே தவளை முட்டையா இருந்த ஃபிஷ் டேங்குக்கு மேல ரானோட மந்திரக்கோள் இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே ரானோட சாம்பல் நிற குண்டு எலி ஸ்கேபஸ் சூரிய வெளிச்சம் மேல பட தூங்கிக்கிட்டு இருந்தது. தரையில கடந்த ஒரு கட்டு செல்ஃப் ஷஃப்லிங் பிளேயிங் கார்ட்ஸை தாண்டி போய் ஹாரி அங்கிருந்த குட்டி ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்தான். தோட்டத்துல தூரமா ஒரு கும்பல் நோம்ஸ் ஒன்னு பின்னாடி ஒன்னா வீஸ்லீஸோட புல்வெளிக்குள்ள வரிசையா நுழைஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறமா அவன் திரும்பி ரானை பார்த்தான். தான் ரூமை பத்தின அவனோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க ரான் பதட்டமா நின்னுகிட்டு இருந்தான். இது கொஞ்சம் குட்டி தான் அப்படின்னு ரான் சட்டுன்னு சொன்னான். நீ மகிள்ஸ் கூட இருந்த அந்த ரூம் மாதிரி இது இருக்காது. அப்புறம் இந்த ரூம் வேற மாடியில இருக்க ஆவிகளுக்கு நேரா கீழே இருக்கு. அதுங்க எப்ப பார்த்தாலும் பைப்பை வச்சு அடிச்சுக்கிட்டும் உரிமிக்கிட்டும் இருக்குங்க. ஹாரி பல்லு தெரிய அகலமா புன்னகை பூத்தபடியே சொன்னான். நான் இதுவரை இருந்ததுலயே ஒரு சிறப்பான வீடுனா அது இதுதான். அதை கேட்ட ரானோட காது செவந்து போச்சு.